பராசக்தி ஜனநாயகன் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ என்னன்னா அது ரெண்டுமே வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதுன்ற பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த கான்ட்ரோவர்சிக்கெல்லாம் இடையில உங்க மைண்ட்ல என்னெல்லாம் விஷயங்கள்லாம் ஓடுச்சு? எங்களுக்குமே தெரியல பிகாஸ் 2 படத்துக்குமே சென்சார் இஷ்யூஸ் இருந்துச்சு. எங்க படமே வருமானு தெரியல. நாங்க என்ன நினைச்சோம், ஓகே விஜய் சார் படம் வரல, எப்போ வருதுன்னு தெரியல. எங்க படம் என்ன ஆச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம்னாங்க, சென்சார் இஷ்யூஸ்னாங்க. எனக்கு நாளைக்கு ரிலீஸ்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே வரைக்கும் எங்களுக்கு அஷ்யூர்டா சர்டிஃபிகேட் வரல. ஸோ எங்களுக்குமே ஒரு பீதியில தான் இருந்தோம். பட் இப்போ எந்த பீதியில இருந்தாங்களோ அதே பீதி தான் அவங்களுக்கு நடந்தது, எங்களுக்கு கூட நடந்திருக்கலாம். யூ நெவர் நோ. இட்ஸ் ஜஸ்ட் தட் நாங்கள் இந்த சைடில் இருக்கோம், அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சைடில் இருக்காங்க. கான்ட்ரவர்சி விஷயங்கள் விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் அது ஒரு ஹேட்ரட் போயிட்டு தான் இருக்கு. இது எதுவுமே இப்போ எங்களுக்கு பேசும்போது நம்ம அதை நினைச்சு பண்ணவே இல்லை. அமைஞ்சு தோணுச்சா இப்போ அந்த ஹேட்ரட் வந்து படத்துல ஏதாவது இம்பாக்ட் பண்ணிருமோ அப்படின்ற ஒரு விஷயங்கள்? இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. ஐ திங்க் தமிழ் ஆடியன்ஸ் வந்து அதில் நல்ல படத்துக்கு எப்பவுமே வெல்கம் பண்ணுவாங்க, தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க. அதுக்கு எதுக்கும் இது கிடையாது. ஏன்னா பொங்கல் பெரிய ஃபெஸ்டிவல், ஒரு ஃபுல் ஹாலிடே ஃபெஸ்டிவல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் பார்க்கணும் 2 படத்தையும் தான் பார்ப்பாங்க. 2 படம் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே 2 படத்தையும் தான் பார்த்துருப்பாங்க. எனக்கும் அதான் தோணுது.